மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் பாத்திரவான்களாய் நாங்கள் உம்முடைய பணியில ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அதை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஞானஸ்தான வகுப்பிலே நாங்கள் பல நாட்களாக இந்த வகுப்பை நிறைவடை செய்யும்படியாக நீர் செய்தீர். அதற்காக நன்றி. உமது பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. பிதாவே, உம்முடைய ராஜ்யத்திலே அவர்கள் சேருவதற்காகவும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷர்களையும் சபையிலே சேர்க்கிறார். அவருடைய சபையிலே சேர்ப்பதற்காக மகிழ்ச்சியாயிருக்கிறோம். பிதாவே, அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், நித்தியமான அந்த ஓட்டத்திலே ஓடி பரிசை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாரும். பிதாவே, இந்த வகுப்பிலே ஒத்துழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெற்றோரையும், பிள்ளைகளையும், ஊழியதாசர்களையும், வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு பாதுகாப்பும் எல்லாம் கிடைக்க பண்ணினீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த வகுப்பை நிறைவடை செய்யும்படியாகவும், உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்கு சாத்தான் இடையூறு ஏற்படுத்தாதபடியும் எல்லா நலன்களையும் கொடுத்து காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நீரே உம்முடைய பிள்ளைகளை ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வாரும். நீர் எல்லா செய்த நன்மைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் பாவத்திற்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம் என்ற பாடத்திலே நாம் இனி யாருக்காக வாழ வேண்டும் என்ற பகுதியிலே நாம் கடைசியிலே நிற்கிறோம். இந்த யாருக்காக வாழ வேண்டும் என்பதிலே நாம் மரித்து எழுந்தவருக்காக வாழணும். நமக்காக மரித்தவருக்காக நாம் வாழணும். நம்மை சிருஷ்டித்தவருக்காக நாம வாழணும். நாம் அவரை பிரியப்படுத்தும்படி வாழணும். அவருக்கு சித்தமானதை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழணும். ஒருபோதும் நாம் வேறொரு எஜமானை சேவிக்காதபடியும் உலகத்திற்கு ஒத்தவசம் தரிக்காதபடி நாம் வாழணும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி போராடி நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அப்ப எது வரைக்கும் இப்படி வாழணும் அப்படின்னா மரணம் வரைக்கும், நம்முடைய மரணம் நாள் வரைக்கும். என பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வரும்போது வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அப்ப இயேசு எப்படி பிதாவுக்காக பாடுபட்டு நம்மை மீட்க அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தாரோ, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களில் மரண பரியந்தம் நமக்கு போராட்டம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒருத்தருக்கு ஒரு துன்பம் இல்லைன்னு சொல்லி அநேக மக்கள் நினைக்கிறாங்க. அது தவறான விசுவாசம். அப்படி நீங்க எந்த விதத்துல சுற்றிலும் ஆரம்பம் தொடங்கி ஆபிரகாம் தொடங்கி நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. நாம கிறிஸ்துவுக்குள் வாழ்றோம். அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தாரு. அப்பிருந்து இந்த உபத்திரவம் தான் மாதிரி. இதுதான் நம்மளை புடமிட்டு சரியான வழியில வளர்க்கும். எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் சரியாய் நடக்கும். ஆகினால நம்ம ஆச்சரியமா எதையுமே பார்க்க கூடாது. நம்முடைய நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து இது புதுமை என்று நினைக்க கூடாது. ஒருவருக்கு தொடர் சோதனை இருக்கும் என்றால் நாம் எதிலும் வளர வேண்டும் என்று தேவன் நமக்கு விருப்பம் செய்கிறார். அது நமக்கு தெளிவா தெரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அன்பு கூறுகிறதுனாலே தான் நமக்கு சிக்ஷை கிடைக்கிறது. அன்பு கூறாத யாருக்கும் தேவன் சிக்ஷை கொடுப்பதே கிடையாது. ஆகையினால உங்களுக்கு யாராவது உங்களை குறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாராவது துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லணும், ஆமா அதுதான் சரி. ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாம அது நடக்கவே நடக்காது. இன்னொரு பாடம் இருக்கு, அது உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவன் அதை பார்த்துக்குவாரு. ஆனாலும் நம்மை சில மக்கள் துன்புறுத்துகிற பொழுது ஆபிரகாமை தொடர்ந்து துன்புறுத்தினார்கள். ஈசாக்கை தொடர்ந்து அவரு இந்த கிணறு வெட்டும் போது, துறவு வெட்டும் போது தொடர்ந்து தூத்துக்கிட்டே வந்தாங்க. தீர்க்கதரிசிகளையும்
மற்ற ஆசாரியர்கள் மற்றும் ஜனங்களுக்கு போதிக்கிற மக்களையும் தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க, கொண்டு கொலை செய்தாங்க. இயேசுடைய நாட்களையும் அப்போஸ்தலருடைய நாட்களையும் அப்படித்தான் இருந்தது. ஆகையினாலே நாம உங்களை தொடர்ந்து கொடையிறாங்க இல்லையா, அதாவது துன்புறுத்துறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நன்றி சொல்ல அவசியம் இல்லை. அவங்க பொல்லாதவங்களா இருப்பதினாலதான் உங்களை துன்புறுத்துறாங்க. தேவன் நல்லவர். அப்ப தேவனுக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர அவங்க வேலையை முடிச்சவனை எடுத்துட்டு அவங்கள இன்னொருத்தரை வச்சு துன்புறுத்த வச்சிருவாரு. அது ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை. இந்த ராஜாக்கள் நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா அப்படிதான் இருக்கு. ஒருத்தரை ஒடுக்கிட்டு மேல மேல ஒருத்தரை எழுப்பி ஒருத்தரையா அழிச்சிருவாரு. ஏன்னா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இல்ல, இது துன்புறுத்துற மக்களாவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால பொல்லாப்பு செய்யற மக்களை தேவன் நமக்காக பயன்படுத்திக்கிறார். அப்போ நமக்காக பயன்படுத்தும் பொழுது நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா யூதர்கள் இயேசுவை துன்புறுத்தினாங்க. யூதர்களுக்கு போய் இயேசு நன்றி சொல்ல மாட்டார். அவங்க துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அப்போ தேவன் அதன் மூலமாக சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். நாமும் அதுக்கு நன்றி சொல்லி அந்த உபத்திரவங்களை வாழ்நாள் முழுதும் நம்ம படணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி பட்டோம்னா நம்ம பிதாட்ட அன்பா இருக்கிறோம். யோவான் 14:31 வாசிப்போம். நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடை விட்டு போவோம், வாருங்கள் என்றார். இப்ப நம்ம தொடர்ந்து உபத்திரவங்கள்ல அன்பா இருக்கணும். கைது பண்ண வர்றாங்க, இப்பொழுது துன்புறுத்த வர்றாங்க, சிலுவையில் அடிக்க வர்றாங்க, அவர் அன்பா இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, பிதா தான் அனுப்புனார். பிதா அனுப்புகிறான் தெரிஞ்சுதான் அன்பா இருக்கார். பாருங்க, நாம உபத்திரவம் கொடுக்கிற மக்கள் மேல நம்ம தேவன் மேல அன்பா இருக்கிறது இல்ல, வெறுப்புணர்வாக இருக்கிறோம். பாருங்க, உபத்திரவத்துல 2 வகை இருக்குது. இம்மைக்கான உபத்திரவம், மறுமைக்கான உபத்திரவம். இம்மைக்கான உபத்திரவத்தையும் மறுமைக்கான உபத்திரவத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகத்திற்காக நாம் படுகிற பாடுகள் அநேகம் இருக்கிறது. நம்முடைய விருப்பத்திற்காக சில செய்களை செய்கிறோம், பாடுபடுகிறோம். அது உலகத்திற்கான பாடுகள். தேவனுடைய வார்த்தைகளுக்காக பொய் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, உண்மையா நடக்கணும், கீழ்ப்படிய நடக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக தூசி கடன் கொடுக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கான பாடுகள். பாருங்கள், அப்படியானால் உலகத்தின் பாடுகளையும் தேவனுக்கான பாடுகளையும் நான் பிரிச்சு பார்த்துக்கணும். இந்த உலகத்திற்காக நம்ம பாடுபட்டோம்னா ஒன்றும் இல்லாம போயிடும். லூக்கா 9:25 வாசிப்போம். உலகத்திற்காக பாடுபட்டு அநேக வேலைகளை செய்த போதும் நம்முடைய ஜீவன் நஷ்டமாயிடும். அது லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்புறம் உலகம் முழுதும் நம்ம ஆதாயப்படுத்துவதற்கு இவ்வளவு வேலைகளை செஞ்சு நம்மை நாமே கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்திற்கான பாடுகளுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த பாடுகள் எல்லாம் நம்மை காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். பாடுகள் வரும்போது கோபம் வரும், பாடுகள் வரும்போது வெக்கம் வரும், பாடுகள் வரும்போது அவமானம் வரும். ஒரு சேம் அப்படின்னு ஒரு தோணும், என்னை 4 பேருக்கு முன்னாடி அவமானம் ஆயிட்டாங்க அப்படின்னா இயேசு உலகத்திற்கு முன்பாடி அவமானம் ஆக்கிட்டார்ல பிதாவானவர், என்ன சொல்றது நம்ம? அப்படியானால் உலகம் முழுதும் அவரை முதல்ல எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா, முதலாவது நாம் உயர்த்தப்படும்படி தேவன் செய்வார். எல்லாரும் நம்மளை புகழும்படி செய்வார். எல்லோரும் நம்மை நல்லவன் என்று சொல்லும்படி செய்வார். திருப்பி ஒரு நாட்கள்ல ஆப்போசிட்டா நடந்துரும். அப்பதான் அந்த சொன்னவங்களே திரும்ப தூசிப்பாங்க. அப்ப நமக்கு அவமானம் ஆயிடும். எதுக்கு அவமானம் ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் ஏற்கனவே இப்பதான் புகழ்ந்தாங்க, இவங்களுக்கு முன்னாடி நல்லவனான என்ன சொன்னாங்க, இப்போ தேவனே மாத்தி என்னைய ஆப்போசிட் ஆக்கி விட்டாரு, இப்ப எல்லாரும் தூசிப்பாங்க. அப்போ நமக்கு அவமானமா இருக்கும். அது மாதிரிதான் இயேசுவுக்கு செஞ்சார். அப்ப நம்ம தேவனுடைய காரியத்துல வாயில மட்டும் அவரை பின்பற்றக்கூடாது, கிரியிலையும் பின்பற்றணும். கிரியில் எப்படி பின்பற்றது? லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? வெறும் ஆண்டவரே வாயினால் சொன்னா மட்டும் போத்தாது, சொல்றபடி செய்யணும். அப்படியானா நம்ம சொல்றபடி செய்யணும்னா பாவம் செய்யாம நம்மளை பாதுகாத்துக்கணும். 2 பேதுரு 2:22-23 இயேசு பாவம் செய்யாதபடி காத்து கொண்டது எப்படி? பாடுகளும் துன்பங்களும் வருகிற பொழுதும் அவமானங்களும்
நிந்தனைகளும் வருகிற பொழுது அவர் பாவம் செய்யாம பாதுகாத்துக்கிட்டு இல்லையா? அது எப்படி பாதுகாத்துக்கிட்டாரு? இங்கே ஒரு பதில் இருக்கிறது. இன்னொரு பதில் வேற இடத்துல சொல்லுவோம். 22ஆம் வசனம் முதல்ல படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை 1 பேதுரு அது அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யவில்லை அப்படின்றது லேசா நம்ம நினைச்சிட முடியாது. நம்மளை துன்புறுத்துற மக்களுக்கு நேரம் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிப்போம். பார்த்துங்க, நீங்க வெளியே சொல்ல முடியல கூட ஏதாவது முறுமுறுத்துட்டே போவீங்க. வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. கேள்வியானது என்னவென்றால், அவர் வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போதும் பயமுறுத்தல. அவருக்கு அதிகாரம் இருக்கா? நான் யார் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்து. நான் யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன். கேட்ட உடனே நீங்க உங்க சினி நாடகங்கள்லயும் சினிமாலையும் என்ன பாக்குறீங்க? நான் யார் தெரியுமா அப்படின்ற காட்சி நிறைய பாக்குறீங்களா? நான் யார் தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இது கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ரவுடித்தனத்துகளையும் அதிகாரங்களையும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. இயேசு நான் யார் தெரியுமான்னு இந்த இடத்துல சொல்லல, வேற இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லல. அவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, ஜெயித்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று ஒரு வார்த்தையை நீங்க பாக்குறீங்க. பாருங்க, அவங்க வஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமா? நியாயமா? நம்முடைய பார்வையில பார்த்தா அநியாயமா இருக்கு. அவங்க செய்யறது அநியாயமா இருக்கிறது. ஆனா பிதா நியாயமா செஞ்சாரா? ஆமா சொல்றாரா இல்லையா? ஆமான்னு சொல்றாரு. நியாயமாய் தீர்ப்பு செய்தவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, நன்மை செஞ்சு பாடுபடணும், தீமை செஞ்சு பாடல. நன்மை செய்து இப்படி பாடுபடும் போது அவர் தம்மை ஒப்புவித்தார். பாவத்தை மேற்கொள்றது இப்படிதான். ஒரு காரியம் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது, இப்பொழுது உங்களை துன்புறுத்துறாங்க. நீங்க இப்பதான் அவருக்கு நன்மை செஞ்சீங்க, பக்கத்து வீட்டுல இப்பதான் கடன் கொடுத்தீங்க, உங்களை தூசிக்கிட்டு இருக்காங்க. இது தற்செயலா நடக்கிறது இல்ல, நீங்க பாடுபடணும். இது மரண வரியந்தான் பாடுபடணுங்கிறதா. அப்பதான் பிழைக்க முடியும், இல்லைன்னா பிழைக்க முடியாது. நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு தம்மை ஒப்புவிக்கணும். பாருங்க, அந்த மனுஷன் நியாயமா அடக்கல, அவன் அதை செய்ய விரும்பினான், அதற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, என்னை அவன் அடிக்க விரும்பினான், தேவன் அவனை அனுப்பினார். என்னை வைய விரும்பினான், தேவன் அவனை அனுப்பினார். அப்போ அவன் கெட்டவன், தேவன் நல்லவர். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் பொறுமையாய் சகித்தால், தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சகித்துக் கொண்டால், நான் பிதாவானவரை நியாயமாக நான் ஒத்துக்கொள்வேன். சிலது உங்களுக்கு விளங்காது, ஆனா நியாயம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எப்படி கண்டார்? நல்லது என்றும் சிலது கெட்டது என்றும் கண்டாரா? ஆமாவா? இல்ல, நல்லது என்று கண்டார். நல்ல பாம்பு, விரியன் பாம்பு, ஊமத்தை செடி, அரளி செடி, விஷம் நிறைந்த எருக்கலை செடி, எல்லா செடிகளையும் பார்த்து என்ன சொன்னாரு? நல்லது என்று கண்டார். நல்லதா? நம்முடைய பார்வையில் அது நல்லது மாதிரி உங்களுக்கு தோணுதா? சாப்பிட்டா செத்து போவோமே, என்ன நல்லது? புகையிலை, கஞ்சா, போதை தரக்கூடிய பொருட்கள் நல்லதா? நல்லது. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப நான் நல்லதுன்னா? பாருங்க, இப்படி உபத்திரவங்களை அனுமதிக்கிற பொழுது தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார். என்னை வளர்ப்பதற்காக எனக்கு அவர் நியாயமாய் செய்து கொண்டிருக்கிறார். மனிதன் கெட்டவன், தேவன் நல்லவர், எனக்கு அது பொறுமையை கொடுக்கிறது என்பதை தேவன் கண்டுபிடிக்க விரும்புகிறார். இப்ப நல்லது எப்படின்னா, அவர் அதனுடைய அதன் யூஸ்ல நல்லது எல்லாம். மனிதன் அதை தவறாக பயன்படுத்துகிறான், அது கெட்டது. அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. என்னுடைய இச்சைகளுக்காக நான் இதை பயன்படுத்துகிறேனோ அது பிதாவினால் உண்டானவைகள் அல்லன்னு சொல்றார். பாருங்க, உங்களுக்கு தெரியும், சில பொருட்களை நாமே பொருள் கூட்டு செய்து போதை பொருள் ஆக்குறாங்க. சாப்பாடு நல்லதா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லதா? நல்லது. அதே நீங்க 4 நாள் ஒரு வாரம் பொதிச்சு வச்சிட்டீங்கன்னா, பானைக்குள்ள போட்டு பொதிச்சு வச்சிட்டீங்க, இப்போ நீங்க எடுத்து குடிக்கிறீங்க, நல்லதா? போதை வந்துடும், ஆல்கஹால் வந்துருச்சு. திராட்சை பழம் நல்லதா? அதே புளிக்கி வச்சிட்டீங்கன்னா போதை வரும், ஆல்கஹால் இருக்கு அதுல. அது என்ன ஆகும்? அதுதான் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, பழம் இல்ல, சோறல்ல, நான் இச்சைக்கு நான் செஞ்சேன் இல்லையா, அதுதான் பிதாவினால் உண்டாகல. பாருங்க, இதை நம்ம புரிச்சு பார்க்க தெரியுதா உங்களுக்கு? அப்படியானால் நம்ம எங்கே கிறிஸ்தவ மக்கள் அநேக தவறு செய்றாங்கன்னா, ஊழியக்காரன் போதிக்கிற பொழுது அந்த ஊழியக்காரன் மேல கோபம் வருது, மேய்ப்பர் மேல கோபம் வருது,
அங்க அனுப்பப்படுற மக்கள் மேல கோவம் வருது. ஆனா தேவன் தான் அந்த வேலையை செய்து உங்களை சீர்திருத்துறாரு. பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது பெற்றோர் மேல பிள்ளைகள் கோபம் வருதா? கோபம் வருது. ஆனா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார் என்று நாம் ஒப்புவிக்கணும். இது எது வரைக்கும் ஒப்புவிக்கணும்? மரண பரியந்தம். இன்னும் ஒரு முறை அது ஜெயிக்கிறது எப்படி? எபிரேயர் 5:6 ஜெயிக்கிறது எப்படி? நானே ஜெயிச்சிருவேன், எப்படியாவது தம் கட்டிட்டு இருப்பேன். இருக்க முடியாது. உங்களால தம் கட்டிட்டு நீங்க இருக்க முடியாதுங்க. நீங்க தேவனுக்கு மேலாக எப்படி பண்ணுவீங்க? அப்ப என்ன செய்யணும்? எபிரேயர் 5:6 அப்படியே வேறொரு இடத்திலும் மன்னிக்கணும். அப்போ பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆமா, இல்லை. அந்த வசனத்துல என்ன இருக்கு பைபிள்ல? கேட்கப்பட்டு. சாகக்கூடாது என்று அவர் ஜெபம் பண்ணாரா? அந்த ஜெபமா? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அந்த ஜெபமா? அப்படி கேட்டா அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இயேசு அப்படியே காப்பாத்திட்டாரா? மரிக்காம மரிச்சு போயிட்டார் இல்லையா? அப்ப அந்த ஜெபமா? அது இல்ல. மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை பாவம் செய்து மரித்து போகாதபடி காக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்ப தன்னை பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போதெல்லாம் யாரிடத்துல கேட்டார்? பிதாவிடத்துல கேட்டார். எப்படி கேட்டார்? பலத்த சத்தம், கண்ணீர். ஒரு தேவனுடைய குமாரன், இந்த தேவனுடைய குமாரன் ஏன் இவ்வளவு பலத்த சத்தம் போடணும்? பாவம் செய்வதற்கு அவருடைய உதவி, பாவம் செய்யாம இருப்பதற்கு அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. நான் நினைக்கிறேன், நானே பார்த்துருவேன், முடியாது, கைவிடப்படுவோம். அப்போ அதுக்கு ஏன் கண்ணீர் விடணும்? பாருங்க, அப்ப அது வரைக்கும் பிதா காத்துக்கிட்டு இருப்பாரு. கண்ணீர் விடுற வரைக்கும் ஒரு குமாரனை ஒரு பிதாவானவர் விட்டுருக்காரு. பாருங்க, கண்ணீர். ஒருத்தர் எப்ப கண்ணீர் விடுவீங்க? அழுவீங்க. எப்ப அழுவீங்க? பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி பாக்குறீங்க, முடியல, சத்தம் போட்டு அழுவீங்க. என் பிள்ளைகிட்ட முடியலையே, அவன் திருந்த மாட்டாங்கானே, அப்பதான் அழுவீங்க. நீங்க ஒரு விபத்து, காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, அப்பதான் நீங்க அழுவீங்க. அப்படியானால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போதெல்லாம் அந்த பாவத்தை மேற்கொள்ள பலம் கொடுத்தது யாரு? பிதாவாகியவர் தேவன். அவரிடத்திலே பாவம் செய்து மரித்து விடாதபடி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தால் ஜெபம் கேட்கப்பட்டது. நாம அப்படித்தான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் மேற்கொள்ளணும், ஒப்புவிக்கணும், ஜெபிக்கணும். மரண வரியந்தோ நம்ம அவருக்காக பிழைக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். அந்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றியா இருக்காது. இதை இயேசுவானவர் வெற்றி பெற்றார், வெற்றி பெறுங்கள், வெற்றி பெறுங்கள் சொல்லிட்டு போகல, வெற்றியை செய்து காட்டினார். யோவான் 16:33 தனக்கு வரக்கூடிய போராட்டத்திலே, உலகத்திலே நமக்கு அதிகமான உபத்திரவம் இருக்கும் என்று நாம் புலம்புறோம். ஆனா இயேசு ஜெயித்தாரா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரமும் உண்டு. பாருங்க, நிச்சயமா உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இருக்கும். எது வரைக்கும்? மரண பரியந்தம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் திடமா இருங்க. ஏன்? நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். அவர் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? பாருங்க, அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே முறையை நீங்க பின்பற்றணுங்கிறதா முறை. பாருங்க, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். பாவம் செய்யாதபடி எப்படி பாதுகாக்கணும்னா, முதலாவது ஒப்புவிக்கணும். இரண்டாவது, அது 1வது 2வதா கூட இருக்கலாம், நீங்க செபிக்கணும். மூன்றாவது நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யோவான் 5:19 வாசிங்க. யோவான் 5:19 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பாவத்தை மேற்கொள்வதற்காக நீங்கள் பிதாவினுடைய அடிச்சுவடு, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து நடக்கணும். இயேசு பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதே என்று தாமா இது செய்ய மாட்டார். நாமே தோத்து பிறந்தீங்களா?
நாம செய்யறதுனாலே தான். சில மக்கள் ஆலோசனை கேட்க வருவாங்க. நான் சொல்றபடி, கர்த்தருடைய வார்த்தையில சொல்றபடி செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவேன். அவங்க ஊட 2 உழப்பி விட்டாங்கன்னா, நாங்க வெற்றி பெறலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? அவங்க கெடுத்து விட்டாங்க. அது அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னபடிதான் செய்யணும். அப்படி செய்யும் போது கண்டிப்பா வெற்றி பெறும். சுயமா ஒண்ணும் செய்யாம இருந்தா நம்ம வெற்றி பெற முடியும். இதுல நீங்க கவனமா பாத்துக்கணும். நடந்தாலும் ஓடினாலும் இடர்கள் அடைய மாட்டீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க சொந்தமா ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க இடர்கள் இருக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தையிலே போனீங்கன்னா அது ஒரு கெட்டது மாதிரி தெரியும். விசுவாசிக்காதவங்களுக்கு அப்படி தெரியும், புரிந்து கொள்ளாதவங்களுக்கு தெரியும், உணர்ந்து கொள்ளாதவங்களுக்கு தெரியும். நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா அது அப்பதான் நீட்டா அது இருக்கும். அது ஒரு சிக்கலாகி சிறப்பா இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு முடிச்சிடும். சரியானதை கொண்டு போய் முடிக்கும். தேவனுக்கு தெரியும் நம்ம மேல அன்பா இருக்காரு, நம்ம காப்பாத்துறதுக்காக அவரோடு பின்னாடியே போறோம் தெரியும். தேவன் பின்னாடி, இயேசு கிறிஸ்து பின்னாடி போறவங்க யாராவது கெட்டு போவாங்களா? அப்படியே நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒன்றுமே கிடையாது. அவர் கண்டிப்பா அதை பாதுகாத்துக்குவாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாம இப்படி போறதுனாலதான் அநேக மக்கள் தங்களுடைய பாவத்துல செய்ய முடியாம தோத்து போறாங்க. அது உங்களுக்கு புரியவும் இல்ல. அநேக முறை விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க. தேவனை காப்பாத்துறாரு. அப்படியானா நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது கடைசி வரைக்கும் அதை நம்ம அந்த வார்த்தைகளை காத்துக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும். உலகத்தானா இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி வாழல. யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அதனால நீங்க இயேசுவும் உலகத்தான் அல்ல, அப்போஸ்தலர்களும் உலகத்தான் கிடையாது. உலகத்தில் வாழுகிறோம். உலகத்தின் சுபாவங்களுக்கு ஒத்து போகாமல் நாம வாழணும். இதுவரைக்கும் மரண பரியந்தம் அது பிதாவினுடைய உபதேசத்தை பின்பற்றி கொண்டு நாம செய்யணும். ஒருவேளை நம்முடைய செய்யற நன்மைகளை அற்பமா எண்ணலாம், நம்மளை கீழ்ப்படிதலை உலகம் துடைத்து போடுறது மாதிரி எண்ணலாம். நமக்கு அது பொருட்டே கிடையாது. யாரு நம்மளை பாராட்டுறாங்க இல்ல, தேவன் நம்மை பாராட்டுகிறாரா? தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் பின்பற்றினால் தேவன் பாராட்டுவார். மனிதன் பாராட்டும்படி ஒருபோதும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எப்படி நடந்தார்னா, ஏசாயா 53:7 உங்களுக்கு தெரியும். அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அறுத்துருவாங்க பாருங்க. சிக்ஷை வரும்போது நமக்கு சத்தம் போட்டோம்னா என்ன ஆகும்? யாரோ அடிக்க வர்றாங்க, தடுத்தா என்ன ஆகும்? அடி வாங்கிக்கணும். பாருங்க, ஒண்ணு ஓடணும், இல்லைன்னா அடியை வாங்கிக்கணும். தேவன் இப்ப ஒரு சிக்ஷை எனக்கு கொடுக்கிறாரு. நீங்க அடிக்கிற அந்த பிரம்பு கிடையாது. எனக்கு ஒரு சோதனை தர்றாரு. நான் ஏதோ வெற்றி பெற நினைச்சு எனக்கு தோல்வியை தர்றாரு. சந்தோஷமா ஏத்துக்கணும். அரசியல்வாதிகள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அரசியல்வாதிகள் எப்படி ஏத்துக்கிறாங்க? சரி, ஓட்டு எலெக்ஷன் எண்ணிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, நான் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாங்களா? சொல்லியா சொல்றாங்க. அவங்களே ஏற்றுக்கொள்றாங்கன்னா நாம ஏன் தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு நான் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு வருகிற சோதனையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து நாம ஒண்ணு செஞ்சோம்னா நமக்கு தேவன் எப்படி உருவாக்குவாரு? நிச்சயமா உருவாக்க மாட்டாரு. சோதனையை தரவே மாட்டாரு. ஒரு சோதனை தராரு, நான் கழிச்சுக்கிறேன். இன்னொரு சோதனை தராரு, நான் தப்பிச்சுக்கிறேன். இன்னொரு சோதனையில அகப்படவே மாட்டேங்கிறேன். எனக்கு எப்படி சோதனை கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. நாம் சோதனையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால நம்ம சத்தம் போடாம எல்லாமே நாம ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்து காரியங்களை பின்பற்றோம்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 யோவான் 2:17 உலகமும் அது நிச்சயம் என்ன ஆயிடும்? ஒளிந்து போய்விடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். 2 பேதுரு 1:14 வாசிப்போம். நமக்கு இந்த இச்சைகளுக்கு தப்பும்படிதான் தேவன் செஞ்சிருக்காரு. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். அப்ப இந்த தெய்வீக சுபாவத்திற்கு நாம் என்ன செய்யணும்? பங்குள்ளவர்களா இருக்கும்படியாக அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறது. இது என்ன வசனம்? தப்பா சொல்லிட்டோமா? 2 பேர் 1:4. ரைட்.
லூக்கா 12:30. இதெல்லாம் நமக்கு தெரியும், எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா படிங்க. 12:30. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆமா, அதுக்காக உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக நீங்க முக்கியத்துவப்படுத்தி அலைஞ்சு தெரிய வேண்டாம். படிக்கிற நேரத்துல படிங்க, வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யுங்க, டியூஷன் போறதுல போங்க. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு போகாதீங்க. ஜெபிக்க மறந்துட்டு போகாதீங்க, தேவனுடைய வார்த்தையை படிக்க மறந்துட்டு போகாதீங்க, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை மறந்துட்டு போய் நீங்க வேலை செய்யாதீங்க. யோபுக்கு 2 ஆசை இருந்தது. எப்பவாவது நான் தங்கத்தின் மேலேயே பொண்ணின் மேலேயே நம்பிக்கை வைத்தது உண்டா என்று கேட்கிறார். அப்படி வச்சாலும் அது கூட நியாயாதிபதிகளால் விசாரிக்கக்கூடிய அக்கிரமமா இருக்கும்ன்றார். இந்த நம்பிக்கையை நாம ஒரே நம்பிக்கையை எப்ப மாத்தக்கூடாது. நாம இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அவங்க ஜெயிப்பாங்க. அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க தோத்து போவீங்க. என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்ச காலம் வெற்றி பெறலாம், ஆனா அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நீங்க ஊதி போடுகிற தேவனாக இருப்பார். ஆகினால இதெல்லாம் அறிந்து நாமோ முதல் மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி இருக்கா? அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்நாள்ல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைப்பதற்காக முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. பாருங்க, நீங்க ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உங்களுக்கு வேலை வச்சா நீங்க காலையில உங்களை அதிகாரிகள் நெருக்குனா நீங்க வேலை காலையில போங்க. அப்படி ரொம்ப நெருக்காம தளத்தில் இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணி காலையில போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ காலையிலே போங்க. எல்லா வேலையும் செய்துட்டு தூக்கத்துல நான் தூங்கிட்டு சொந்தக்காரன் உறவு மக்கள் வீட்டுக்கு போயிட்டு பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் போய் கர்த்தரை தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுவே நம்முடைய இருதயம் பொல்லாப்புங்க. நமக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம தேவனை முதலாவது தேடணும். எப்போ பணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு நினைக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் விட்டுட்டு சில மக்களை எனக்கு தெரியும், இந்த சபையில இருந்த மக்களை, நீங்க காலையில ஏன் 9 மணிக்கு கூடி வரக்கூடாது, 11 மணிக்கு வருவோம் அப்படி சொன்னா இடுப்பு வலிக்குது, தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியல, அவங்க சபையில இருப்பாங்க? அவங்க இருக்க மாட்டாங்களே. பாருங்க, தூக்கம் வருது இடுப்பு வலிக்குதுன்னா சபையை கலக்கம் உண்டாக்குற மக்கள் எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. பாருங்க, சபையை பாழாக்குற மக்கள் தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, நீ தூங்கு, இஷ்டம் போல தூங்கு. பாருங்க, அப்படியானா எத்தனை மணினா 11 மணிக்கு வைக்கணுமா, 12 மணிக்கு வைக்கணுமா? அதெல்லாம் என்னது என்ன அப்ப கலகம் பண்றாங்கன்னு என்னடி தெரிஞ்சு போச்சு. அது பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் அவங்க பண்றதும் இல்லாம மற்றவங்களுக்கு கெடுத்து போடுற மக்களா இருப்பாங்க. நீங்க அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருங்க. பாருங்க, முதலாவது அது நீங்க அதிகாலை என்பது முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும். மிச்ச மீதியை தேவனுக்கு கொடுக்க கூடாது. எப்ப தேவனுக்கு பிச்சைக்காரன் கிடையாது. எனக்கு மிச்ச மீதி இருக்கு, கர்த்தருக்கு நீங்க ஒரு வாரத்தின் முதல் நாள் வரவு கொடுக்குறீங்க, ஏதோ செலவெல்லாம் போக மிச்ச மீதி இல்ல. முதல்ல கர்த்தருக்கு என்ன அப்படின்னு யோசிக்கணும். இவருடைய இருதயத்துல எல்லாமே கர்த்தருக்கு யோசிக்கணுமே தவிர கடைசி என்ன மிச்சம் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமே கெட்டது. மல்லிகால பாத்தீங்கன்னா கெட்டுப்போனதை நேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு செலுத்துகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்றார். மந்தையில் கடாய் இருக்கையில் தேவனுக்கு கெட்டு போனதை நேர்ந்து கொண்டு கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு. எனக்கு இருக்கும் போது நான் கெட்டு போனதை போய் என்ன செய்யக்கூடாது, நேர்ந்து சொல்லக்கூடாது. அப்படியானா என்னுடைய சரீரத்துல பலம் இருக்கு, தேடுறதுக்கான ஆவல் இருக்கு, அப்போ அந்த மாதிரி காலையில தேட முடியும். அதை விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னா, நான் பாடல சோம்பேறியா படுத்துக்கிறேன், முடியல, உடம்பு முடியல, சரி படுத்துக்கிறேன். ரைட்டு, உடம்பு முடியல, என்ன முடியல பாருங்க, ஆஸ்பத்திரியில பாக்குறேன், இப்ப யூரின் பிளாடர் மாட்டியாச்சு, அதை தொங்க விட்டுக்கிறேன். என்ன பேச முடியாதா? இல்ல முடியாதா? என்ன முடியாது? தேவன்கிட்ட பலம் கேட்டா கொடுக்க போறாரு. நீங்க முடியாதுன்னா எனக்கு முடியாதுதான். உண்மையில எனக்கு முடியாது. எனக்குன்னு பார்த்தா முடியல, ஆனா தேவன்கிட்ட பார்த்தா முடியுதா முடியலையா? பயன்படுத்தாரு இல்லையா? சரி, கால் அடி போட்டு போச்சு, படுத்தாச்சு, எனக்கு முடியல ஆண்டவரு. அவர் 4 பேர் அனுப்புறாரு. போதிடா, நீ என்னது முடியல, நீ வாயிருக்கா இல்லையா, போதிச்சு படுத்துக்கிட்டே போதி, அதுக்கு அனுப்புறாரு. சரி, ஜிஹெச்ல கை ஒடிஞ்சு படுத்தாச்சு, சரி அப்ப முடியலையா, ஐயா நீங்க அந்த வார்டா சென்று ஒரு 5 நிமிஷம் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை பண்ணுங்க. என்ன முடியல, வாயிருக்கா இல்லையா, கைதான் எப்படி இருக்கு, என்ன முடியல? தேவன் பாருங்க எப்படி யோசிக்காரு பாருங்க. நீ முடியல, நீ நினைக்கிற, நான் உன்னை பலப்படுத்துறேன். மோசே சொன்னாரு, திக்கு வாயி மந்தனா உண்டாரு. என்ன மந்தனாவு? வாயை நான் தானே உண்டாக்குனேன், நீ போண்டாரு. போகும்போது பலன் இருக்கும்ல. பவுல் சொன்னாரு, எனக்கு இது ஆண்டவரே இது வேண்டாம், எனக்கு ஏதோ ஒரு பிடிக்கல, இது எனக்கு உடம்புல எடுத்துக்க அப்படி சொன்னாரு. இல்ல இருக்கட்டும்,
நான் பலப்படுத்துறேன், நீ போ அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சா இல்லையா? நான் நினைக்கிறேன் முடியல என்று. நான் தேவனுக்காக செய்ய, பிதாவை நான் செய்ய விரும்புறேன், நீ என்னை பலப்படுத்து சொன்னா பலப்படுத்துவார் கண்டிப்பா. இப்படிதான் நீங்க யோசிக்கணும். இல்ல சாக்கு போக்கு சொல்ல தேவனுக்கு விருப்பமே இல்ல. அந்த போக்கு சொல்லணும் அப்படின்னு எண்ணமே தேவன் விரும்பவே மாட்டார் எப்பவுமே. ஏன்னா நீங்க தேவனுக்காக அப்படி உண்மையா இருந்தீங்கன்னா அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீங்கள் பலவீனங்களோடு கர்த்தருக்கு பணியாற்றினீங்கன்னா இன்னும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்க உங்களுடைய வேலையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளாக இருக்கணும். பாத்துக்கலாம், அந்த பக்கம் போய்க்கலாம், டியூஷன் போய்க்கலாம், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் கட்டாக்கணும். நீங்க ஒருவேளை இந்த அரசாங்க எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்க கட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரங்களில் பரவாயில்ல, தேவன் இரக்கமா இருந்து உங்களை மன்னிக்கிறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம டியூஷன் போனோம், அங்க ஒரு விசேஷ வகுப்பு கிணத்துக்கு போனோம், அதை கட் பண்ணணும். தேவன்கிட்ட கேட்டா நிச்சயமா செய்வாரு. வீணா ஓடக்கூடாது, நீங்க பிரயாசப்படணும். அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல இருக்கணும். பிலிப்பியர் 2:14 இருக்கு இல்லையா? அப்ப கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதை விட நாம இருந்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியானா நம்ம இந்த பாடத்தை முடிவு கொண்டு வந்தோம். கடைசியில நம்ம உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடலாம். நீங்க உங்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அந்த காரியங்கள்லாம் செய்து நீங்க ஒரு அறிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது. அறிக்கையை நீங்க ரோமர் 10 ஒரு அறிக்கை இருக்கிறது, அதையும் நீங்க செய்யலாம். 9:10 வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சரி, நீங்கள் இயேசுவை கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உங்க வாயில சொல்லணும். அது சொல்ல முடியும். எத்தியோப்பிய மந்திரியை போல அதை வசனத்தை வாசிருங்க. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ரதத்தை நிறுத்த சொன்னாரு. இப்பொழுது வசனம் சொல்லிட்டு படிங்க. 37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க தேவனுடைய குமாரன் என்று சொல்லணும். அந்த அறிக்கையை ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு சொல்லுகிற பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து நம்ம கர்த்தரா இருக்காரு, தேவனுடைய குமாரனாவும் இருக்காரு. இந்த அறிக்கையை உங்க வாயினால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்க ஞானஸ்நானத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இதுவரை இந்த வகுப்பிலே நீங்கள் சரியான நேரத்திற்கு ஒத்துழைப்பு தந்து தூரத்திலிருந்து பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க பண்ணி, பெற்றோர்கள் உங்களை சரியானத்திலிருந்து உங்களுக்கு இந்த விடும்படியான சூழ்நிலை, காலையில் எழுந்திருக்கும்படியான சூழ்நிலை, அடுத்து ஊழியர் ராஜநாயகம் அவருடைய மகன் இங்கே உற்சாகப்படுத்தி ஞானஸ்நானக்கூடிய இந்த 3 பிள்ளைகளுக்காக நீங்கள் இத்தனை பேர் அவர்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. இது மிகப்பெரிய சந்தோஷம். அதெல்லாம் பாடத்தை முன்னாடி நாம் படிச்சிட்டோம். பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே ஒரு சந்தோஷம். பாருங்க, உங்களுக்குன்னா சந்தோஷமா இருக்கான்னு தெரியல, அது உணர்ந்து கொண்டா நீங்க சந்தோஷமா இருக்கும். தூதர்கள் மத்தியில ஒரு பாவத்திலிருந்து நீங்க எங்கேயோ போறீங்க, எங்கே ஒரு விடுதலை புடிச்சிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க, உங்களை லாக் பண்ணி ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கு உட்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? இந்த சமயத்துல பேய்களா நின்று எல்லா பக்கமும் மனுஷங்க ஆண்கள் சுத்தி நிக்கிறாங்க, என்ன யோசிப்பீங்க? என்ன யாராவது விடுதலை பண்ண மாட்டாங்களா? பிதாவே விடுதலை பண்ண மாட்டீங்களா? அப்ப யாரோ ஒருத்தர் கரெக்டான நேரத்துல நின்றாங்கன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிரைட்னஸா இருக்கும். ஆஹா, இவ்வளவு பெரிய கடியிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். பாருங்க, பாவத்திலிருந்து இவ்வளவு காலம் கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாமோ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க ஒரு தருணம் அது. அந்த தருணத்துல நாம பங்கெடுத்துக் கொள்வது மேன்மையானது. பரலோகத்திலே அது கொண்டாடப்படுகிறது, சந்தோஷப்படுத்தப்படுகிறதுனா என்ன காரியம்? பாருங்க, நம்ம திருமண நாளுக்கு ஜெபிங்க, பிறந்த நாளுக்கு ஜெபிங்க, அடுத்து அந்த நாளுக்கு ஜெபிங்க, இந்த நாளுக்கு ஜெபிங்க. அப்போ ஞானஸ்நான நாளை அவங்க கொண்டாடுறாங்கன்னா அது எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பாருங்க. அப்படியானால் பாவம் மன்னிக்கப்பட்டு சாத்தானுடைய பிடியிலே, உலகத்தின் பிடியிலே ஆத்துமாவை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நாள் ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷத்திலே நீங்கள் யாவரும் பங்கெடுத்துக் கொண்டீர்கள், அதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில்
ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவரும் இரக்கமுள்ள பிதாவுமாயிருந்து உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற, உம்மை தேடிக்கொண்டிருக்கிற எங்களை யாவருக்கும் நீர் புதிய ஜீவனையும் ஆயுஷ்நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தி எங்களுடைய ஆத்துமாவை இந்த மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வதற்கு அருமையாக இந்த வகுப்பை ஏற்படுத்தின அன்பான ஊழியரை நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும், இந்த வகுப்பு சிறப்பாய் நடைபெறுவதற்கு அன்பான பிள்ளைகளும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோராயிருக்கிற நாங்கள் பிதாவே, பிள்ளைகளுடைய ஆத்துமா விலையேற பெற்றது என்பதை உணர்ந்து கொண்டு பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் இந்த மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று பெற்றோராயிருக்கிற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும், பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோராய் நாங்கள் வந்து அமர்ந்து உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் பாராட்டின தயவுக்காகவும், அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை நீ திருப்பினதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியிலே எங்களுக்கென்று நாங்கள் வாழாமல் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய நல்ல இருதயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவுக்கு சித்தமானதையே அவர் தேடினபடினால் அவர் பாவத்தை மேற்கொண்டார். ஆகவே நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே பிதாவே, எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நன்மை செய்து பாடுபட்டு நாங்கள் பொறுமையோடு செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாயிருக்க உதவி செய்யும்படியாம் தொண்டு சிறப்பிதாவே. இவ்வளவு நேரமாய் உடைய வேத வாக்கியங்களை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தின அன்பான சகோதரியும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும், சரீர ஆரோக்கியத்தை நீ கூட்டி கொடுத்து உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாகவும், இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு உம்முடைய மெய்யான சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு நீர் ஆயுஷ்நாளை கூட்டி கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் தொண்டு செய்ய உடைய குடும்பத்தையும் நீர் ஆஸ்வதிங்க. இந்த ஊழியங்கள் வளர்ந்து பிறகு நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும் தொண்டு செய்ய பிதாவே. பிதாவே, இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற, பாடுபடுகிற, ஒத்துழைப்பு கொடுக்கிற, தாங்குகிற, உதவிகரமாயிருக்கிற, நற்கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் மாத்திரமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதித்து உயர்த்தும்படியாகவும் தொண்டு செய்ய பிதாவே. நல்ல பிதாவே, கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவருடைய இருதயத்தை நீ திருப்பி பிதாவை பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு உதவி செய்யும்படியாகவும் தொண்டு செய்ய பிதாவே. தங்களை இந்த பாவத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு உடைய வார்த்தையை கேட்டான்மான பிள்ளைகளுடைய இருதயத்திலே உடைய வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. தங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாயிருக்க நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் தொண்டு சிறப்பிதாவே. தொடர்ந்து ஆரம்பம் முதல் முடிவறிந்தும் உடைய இரக்கம் இருந்து வழிநடத்துவது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வரும்போது உடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நீர் பாதுகாப்போடு கூட்டி சேர்த்தீரோ, அதே போல போகும்போதும் நீர் பாதுகாப்பை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் தொண்டு சிறப்பிதாவே. தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.